வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்பி உதயசூரியன். தர்மத்தில் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் வெல்லும் அப்படின்றது ரொம்ப காலமா இருக்கிற பொன்மொழி தான். ஆனால் 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே அப்படியே உலுக்கி போட்டுச்சு பல பெண்களுடைய அழுகுரல்கள். "அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்க அண்ணா" அப்படின்ற ஒரு பெரிய அலறலோட வெளிவந்த ஒரு செய்தி தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும், குறிப்பா பெண்கள் எல்லாரையுமே பதைபதைக்க வச்சுச்சு. என்னன்னா, ஒரு 40க்கும் மேற்பட்ட ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்களை ஆளும் கட்சியா இருந்த அதிமுகவை சேர்ந்த மாணவர் அணியைச் சேர்ந்த அருளானந்தம் என்பவரும் அவருடைய நண்பர்களும், இவர்கள் எல்லாமே அதிமுக முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவில் இருக்கிறவங்க. இவர்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய புகாரா கிளம்பிச்சு. எல்லாருமே பதறிட்டாங்க. காவல்துறை உட்பட, சட்டத்துறை உட்பட எல்லாரையுமே ஒரு உலுக்கி போட்ட வழக்கு இது. விசாரிக்க போறப்போ அடுத்தடுத்துன்னு சொல்லி ஒரு 40 பெண்களுக்கு மேல ஒரு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அவ்வளவு பேரையும் பண்ணை வீடுகள்ல வச்சு இந்த அருளானந்தம் உட்பட 9 பேர் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பிள்ளைகள் எல்லாருமே கதறி இருக்காங்க. இத முதல்ல ஒரு பொண் புகார் குடுக்குறாங்க. ஆனா அந்த புகார்கள் அப்போதைய இருந்த சூழல்ல எடுத்துக்கப்படல. அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய சகோதரர் மறுபடியும் புகார் குடுக்க போறாரு. அவரை இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்ச ஆட்கள் தாக்குறாங்க. தாக்குன பிறகு அவர் வளைச்சு புடிச்சு விசாரிச்சத பார்த்தா, செல்போன்ல இது மாதிரி எக்கச்சக்க பெண்கள பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த வீடியோக்கள் எல்லாமே அதுல இருந்திருக்கு. இத பார்த்தோனே அவர் பதறி போய் அவரும் புகார் குடுக்குறாரு. ஆனாலும் புகார் கொடுத்த ஒரு 10 நாட்கள் அப்போதைய முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஆட்சியின் அழுத்தங்களாலையும் புகார் எடுக்கப்படல. அது மேல் நடவடிக்கை எடுக்கப்படலன்றது அப்போதைய செய்தி. அதற்கு பிறகு இந்த 1 10 ஆகி 10 20 ஆகி 30 40ன்னு பாலியல் வன்புணர்வால பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அலறல்களும் அழுகுரல்களும் வெளிவருது. அதுல குறிப்பா நக்கீரன் வார இதழ்ல "அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா" அப்படின்ற அந்த செய்தி வெளிவந்த பிறகுதான் இதோடைய விபரீதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே உரைச்சது. அதற்கு பிறகு ஊடகங்கள்லயும் பத்திரிகைகள்லயும் மகளிர் அமைப்புகள், இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உட்பட பெண் நலன்கள் சார்ந்த அமைப்புகள் எல்லாருமே இது ஒரு பெரிய உரத்த குரல்ல இதுக்கான கண்டனங்களை தெரிவித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன பிறகுதான் காவல்துறையும் முனைப்போட இதுல இறங்கிச்சு. அதற்கு பிறகு இந்த வழக்கு முறையா நடக்குமா அப்படின்ற பல அச்சங்கள், அரசியல் அழுத்தங்களால் இது திசை மாறி போகுமா என்ற ஐயங்கள்லாம் இருந்ததுனால சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதன் பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு மிக துரிதமாக இந்த வழக்கு நடக்க இந்த வழக்கின் சார்ந்த உண்மைகள் அம்பலமாகிறப்ப நாடே உண்மையிலேயே அதிர்ந்து போனது. ஏழை எளிய நடுத்தர பெண்களுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய நிலைமையும் இவ்வளவு அபாயகரமா அந்த நாட்டில் இருக்கா அப்படின்ற ஒரு அச்சத்தை அப்போதைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்றது உண்மையான செய்தி. இது அரசியல் சார்பில்லாதவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் தான். அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய உலுக்கி போட்டப்போ இது மாதிரி அதிமுக மாணவர் அணி சார்ந்த அருளானந்தன் மேல இப்படி புகார்கள் இருக்கே, பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் இருக்கேன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அவர் பேசின பதில் அது வீடியோக்களே பார்க்கலாம். அது இன்னும் பெரிய அதிர்வலைகளை கிளப்பிச்சு. அதற்கு பிறகு சிபிஐ மிக துரிதமாகவும் தீவிரமாக விசாரிக்கிறப்போ வெளியே வந்த உண்மைகள் தான் ஒட்டுமொத்த நாட்டையே பதற வச்சுச்சு. இத்தனை பெண்களையும் ஒரு போக பொருளா பயன்படுத்தி அதற்கு மேல இதை வெளியே சொன்னா உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு அச்சுறுத்திய அந்த கூட்டங்களை பத்தின தகவல்கள் வெளிவரப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நிஜமே உறைஞ்சுதான் போச்சு. விசாரணை தீவிரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே பின்வாங்கல. இதுல மிக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமும், அந்த உண்மையிலேயே சிங்க பெண்கள்னு சொல்லி நம்ம பாராட்ட வேண்டியது யாருன்னா, இந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே இந்த விசாரணை தீவிரமான பிறகு அதுலேருந்து பிறல் சாட்சிகளாவோ, இல்லை இது எதுக்கு நமக்கு, இதன் மூலம் நம்ம பேர் இதெல்லாம் குடும்ப பிரச்சனை எல்லாம் கெடுமே, நமக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சாமல் தனக்கு நேர்ந்த அநீதிக்கு நியாயம், நீதி கிடைச்சே ஆகணும்னு அவங்க உறுதியோடு நின்னதுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த வழக்குடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பின்படி கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் நந்தினி தேவி அவர்கள் கொடுத்த தீர்ப்பின்படி குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை, அதுவும் ஒரு ஆயுள் தண்டனை இல்லை, 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, அதிகபட்சம் 5 ஆயுள் தண்டனைகள், சாகும் வரை ஆயுள் தண்டனை அவர்களுக்கு விதித்திருக்காங்க. உண்மையிலேயே நடந்த கொடுமைக்கு எல்லோருடைய இதயங்களுக்கும் ஆறுதலாகவும், ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு மருந்தாகவும் அமைந்திருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அது. இதன் மூலமா பெண்களை போக பொருளா, கிள்ளுக்கீரைகளா பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிடலாம், ஆட்சியும் அதிகாரங்களை வச்சு மிரட்டி அவர்களை சீரழிச்சிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய அத்தனை அயோக்கியர்களுக்கும் நீதி நின்று வெல்லும், நீதி அவர்களை தண்டித்தே தீரும் அப்படின்றதுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன் உதாரண தீர்ப்பு இது. இப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரும் கொடுமைக்கு கிடைத்த நீதி இது அப்படின்னு கம்பீரமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளியாகிருக்க அறிக்கையில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைத்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையால் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கு. அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்கண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, வேணாண்ணா, செத்துருவோம்னா, விட்டுருங்கண்ணா
அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிக்க அந்த ஏழை எளிய நடுத்தர பிள்ளைகள் கதறல். அந்த கொடுமை கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்த கொடுமை வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில தான் நடந்தது. அப்போது பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னான்னு கதறின அத்தனை பெண்களுக்கும் இன்று நீதி வழங்கி அன்றைய ஆட்சியிலிருந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள், இந்த மாதிரி பாலியல் வல்லுறவை கொடுமையை நிகழ்த்தின எல்லாரையும் வந்து இன்று நீதி தனது சாட்டையால் அடித்து சுழற்றி அடித்து ஒரு தீர்ப்பை நிலைநாட்டியுள்ளது. நன்றி நண்பர்களே.